Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் அருகே தெருநாய் கடித்து 3.5 வயது சிறுவன் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் முருகன் வழங்க கேட்கலாம். முருகன், அங்குள்ள நிலவரம் குறித்த விரிவான தகவலை பகிருங்கள். வணக்கம் பராசக்தி. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே உள்ள மாசிநாயக்கன்பள்ளி கிராமத்தில் விவசாயி ராமூர்த்தி என்பவருக்கு சொந்தமான விவசாய தோட்டத்தில் உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த நந்தலால் ரேகா தம்பதியினர் தங்கியிருந்து கூலி வேலை செய்து வருகின்றனர். 3.5 வயதுடைய இவர்களது மகன் சத்யா கடந்த ஆகஸ்ட் 31ஆம் தேதி அந்த பகுதியில் விளையாடி கொண்டிருந்த போது அங்கு சுற்றித் திரிந்த தெருநாய் ஒன்று சிறுவனை கடித்து குதறியுள்ளது. இதில் சிறுவனுக்கு முகம், தலை, கை உள்ளிட்ட இடங்களில் பலத்த காயங்கள் ஏற்பட்டது. சிறுவனை மீட்ட பெற்றோர் ஓசூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர். அங்கு சிறுவனுக்கு தொடர் சிகிச்சை வழங்கப்பட்டு வந்தது. அதன் பின்னர் சிறுவனை பெற்றோர் தங்கள் வேலை பார்க்கும் விவசாய தோட்டத்துக்கு உள்ள வீட்டிற்கு அழைத்து சென்றனர். இந்த நிலையில் நேற்று இரவு சிறுவன் சத்யா வீட்டில் திடீரென மயங்கி வீழ்ந்துள்ளார். சிறுவனை மீட்ட பெற்றோர் சிகிச்சைக்காக ஓசூர் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற போது பாதி வழியிலே சிறுவன் பரிதாபமாக உயிர்ந்துள்ளான். இதனால் சிறுவனின் பெற்றோர் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். சிறுவனை நாய் கடித்து 20 நாட்கள் மேல் ஆகிய நிலையில் நாய்க்கடிக்கு சிகிச்சை பெற்றும் நாய்க்கடியின் தாக்கத்தால் சிறுவன் உயிர்ந்ததாக கூறப்படுகிறது. இது குறித்து கெலமங்கலம் போலீசார் விசாரித்து வருகின்றனர். ஓசூர் பகுதியில் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்ட அடுத்தடுத்து நிகழும் உயிரிழப்பு மக்கள் மத்தியில் பெரும் பீதியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் பொதுமக்கள் அச்சத்தை ஏற்படுத்தி தமிழக அரசின் சுகாதாரத்துறை சார்பில் துரித கதியில் உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என மற்றும் அனைத்து அரசு மருத்துவமனையிலும் நாய்க்கடிக்கான ராபிஸ் தடுப்பு ஊசி உள்ளதா என்று ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என பொதுமக்களின் சார்பில் பெரிதும் கோரிக்கை எழுந்துள்ளது. பராசக்தி. தகவலுக்கு நன்றி முருகன். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.